that Dilip is a Gujarati who writes in Tamil. So that's very, very unusual. I don't think I know anyone else who does it. And he is one of our finest writers in Tamil. So first, I think I will start with Dilip's unusual journey. அது ரொம்ப ஒரு அற்புதமான பயணம். So I think we should hear it from Dilip. So Dilip, that it's very unusual that you chose to express yourself in Tamil. Especially Dilip வந்து ஃபார்மலா படிச்சதே இல்லை Tamil. So that's really very unusual. So how he chose Tamil? So let's begin with that, because I think his is a very, very interesting journey. So Dilip, you chose Tamil, and why did you choose Tamil, and how did you come to choose Tamil, and or did Tamil choose you? Yeah. So we'll begin with this very basic question, and in the end I hope all of you also will ask them questions. Yeah. இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வாழ்க்கையில் பொய் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எல்லாரும் சட்டுன்னு கொடுத்துட மாட்டாங்க, இவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி வந்து தமிழை சூஸ் பண்ணிங்கன்னு அது கொஞ்சம் அந்த கேள்வி நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவேன். இப்போ சில சமயம் இப்போ நான் சொல்லணும்னா என்ன சொல்லலான்னா, தூங்கிட்டு இருக்கும்போது தமிழ் கடவுள் முருகர் வந்து எழுப்பி என்னப்பா நீ வந்து படுத்துட்டே இருக்க, கொஞ்சம் எந்திரிச்சு கதையெல்லாம் எழுது அப்படின்ட்டு வேளாண் தலை விட்டாரு, அப்படி கூட சொல்லலாம் நான். ஆனால் என்னுடைய தாய்மொழி குஜராத்தி. நான் வந்து ஒரு 12 வயசு இருக்கும்போது, எனக்கு 12 வயசு இருக்கும்போது முதல் சிறுகதை வந்து நான் தமிழில் தான் எழுதினேன். ஆனால் இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா எப்போ ஏன் அந்த மொழியை நான் சூஸ் பண்ணேங்கிறது நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில். எனக்கு முறையான தமிழ் கல்வின்னு பார்த்திங்கன்னா 3வது வரைக்கும் தான் நான் தமிழ் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குஜராத்தி ஸ்கூலில் போய் ஒரு 4-5 வருஷம் படித்தேன். அப்புறம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அந்த படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது அப்போ முதல்ல ஒரு 4-5 வருஷம் நான் வந்து ரொம்ப அந்த வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் அதில் தான் ரொம்ப இன்வால்வ் ஆனேன். திடீர்னு எனக்கு ஒரு 18வது வயசில் தான் எனக்கு மறுபடியும் படிக்கணுங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம். படிக்கணும்னு முதல்ல ரைட்டர் ஆகணுங்கிற எண்ணம்லாம் அந்த சமயத்தில் இல்லை. அது படிக்கணும்னு ஏன்னா அந்த ஜவுளி கடை வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போன ஒரு பயமும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் என்னை தகுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ முதல்ல அப்போ இவங்க சொன்னாங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பிரபலமான இலக்கியங்களை பற்றிலாம் பேசினாங்க. அதை பற்றியும் நான் கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல இது எப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன். முதல்ல இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். அப்போ என்னை நானே தகுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக நான் தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தமிழ் இலக்கியத்தை மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியினுடைய இதை பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான இது இருக்குது. அதாவது 3 முக்கியமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரபலமான எழுத்து, இன்னொன்று வந்து கிளாசிக்கலான ஒரு எழுத்து. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மாடர்ன் ட்ரெடிஷன் இருக்குது. இப்போ ஒரு இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, இப்போ பொதுவாக இவங்களுக்கு இந்த மாதிரி மொழிகளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது நவீன இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை வந்து தமிழில் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த தமிழில் வந்து கேட்டோ பண்ணிவிடுவாங்க. இந்த சங்க இலக்கியத்தில் தான் இவங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் ஒரு நவீன இலக்கிய மரபு ஒன்று இருக்குங்கிறது அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நான் என்னுடைய இதுக்குள்ளே வந்துடுறேன். முதல்ல இப்போ நான் இந்த மாதிரி என்னை நானே தகுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ படிக்க பிரபலமான முதல்ல எனக்கு வந்து எப்போவுமே தமிழில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஒரு சரியான மெக்கானிசம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ ஒரு காலேஜில் எம்ஏ தமிழ் படிக்கிறவங்களுக்கு கூட சில சமயம் புதுமை பித்தன் யாருன்னு கூட தெரியாமல் போயிடும். ஏன்னா அவங்களுடைய ஏன்னா ஒரு மொழிக்கு வந்து பெரிய வரலாறு இருக்கிறது பல சமயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அவங்க கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்க பை தி டைம் தே கம் டு மாடர்ன் லிட்ரேச்சர் கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ மேபி கடைசியில் ஒரு நான் டீட்டெயில் மாதிரி சின்னதாக ஒரு புக்கு
ஒரு சிறுகதை தொகுப்போ இல்லைன்னா ஒரு நாவலோ அவங்க வைப்பாங்க, அதுதான் அவங்க படிப்பாங்க. ஆனால் நவீன இலக்கியத்தை பற்றி யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. இப்போ எனக்கும் அந்த சமயத்தில் பிரபலமான இலக்கியம் தான் ரொம்ப அறிமுகமாக இருந்தது. அப்படி படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இந்த அப்போ வந்து ஜெயகாந்தன் ரொம்ப பிரபலமாக இருந்தார். ஒரு நிறைய ஆனந்தவிடன் இந்த மாதிரி பத்திரிகையில் எழுதி. அப்போ அது படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த எல்லா கதைகளும் படிச்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை சூழலையும் வந்து பார்க்கும்போது ஜெயகாந்தன் ரைட்டிங்ஸ் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன். அப்போ அவரை தேடி நான் போனேன். அப்புறம் அவர் நடத்தின ஒரு பத்திரிகையின் மூலமாக வேறு எழுத்தாளர், இப்போ புதுமை பித்தன், மௌனி, இந்த மாதிரி நிறைய எழுத்தாளரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புத்தகங்களெல்லாம் எனக்கு அந்த சமயத்தில் இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா, இந்த புத்தகம் வாங்குறதுக்கு பணம் இருக்காது. அப்போ இங்கே அங்கே எங்கள் நான் வேலை செஞ்ச கடையில் சாயந்தரம் டீ சாப்பிட்றதுக்கு 4 நாள் கொடுப்பாங்க. இந்த 4 நாள் அப்படியே சேர்த்து அந்த பழைய மார்க்கெட்டில் போய் புத்தகம் வாங்குவேன். அப்போ அந்த பழைய மார்க்கெட் புத்தகம் வாங்கும்போது எனக்கு என்ன புத்தகம் வாங்கணும்னு தெரியாது. ஏன்னா முதல்ல அப்படியே ஒரு தோராயமாக பார்த்து வாங்குவேன். அப்படி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிக்க எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது. இதெல்லாம் வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாதது, எது ரொம்ப எனக்கு என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு நெருக்கமாக இருக்கிற எழுத்துன்னு பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனுடைய எழுத்து தான். அப்படி தான் அந்த இலக்கியத்துக்குள்ளே நான் வந்தேன். இது தவிர இன்னொரு 2-3 முக்கியமான காரணம் ஏன் தமிழை நான் சூஸ் பண்ணேன்னா, பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பம் திடீர்னு ரொம்ப வறுமையில் வந்ததுனால எங்கள் குடும்பத்தோடு இருக்கிற எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்களோட இருக்கிற தொடர்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு வறுமையான சூழலில் எனக்கு பழக்கமானவங்க எல்லாமே தமிழர்கள் தான். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எனக்கு ரொம்ப நல்ல, அதாவது அடித்தட்டி தமிழர்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. அவங்களோட தான் நான் நிறைய நாள் வந்து பழகியிருக்கேன். நான் அந்த 35 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஆள் யாரோட பழக முடியும், அந்த மாதிரி ஆட்டோட தான் பழகும். அதுவும் அப்புறம் ஒரு ஐசோலேஷன், எங்கள் குடும்பத்துக்கு வந்து எங்கள் சமூகத்தில் இருந்து ஒரு ஐசோலேஷன். இது 2 காரணம் சொல்லலாம், அதாவது தமிழை நான் சூஸ் பண்ணதுக்கு. இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஹிந்தி, குஜராத்தி எல்லாம் எனக்கு ஹிந்தி, குஜராத்தி, தமிழ், ஆங்கிலம் இந்த 4களுமே எனக்கு அந்த 13-14 வயசில் எதுலேயுமே எனக்கு இது கிடையாது. அதாவது எதுலேயுமே ஒரு சரியான அறிவு இல்லைங்கும்போது நான் எல்லா மொழியும் கொஞ்சமாக அப்படி எல்லா மொழியும் நானே தான் கற்றுக்கிட்டேன். அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ சுபஸ்ரீ என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் ஏன் அந்த இங்கிலீஷில் கூட எழுதியிருக்கலாமேன்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து இந்திய மொழி, இப்போ நான் தமிழில் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் தமிழர்களை பற்றி எழுதுகிறேன், இல்லைன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குஜராத்திகளை பற்றி எழுதுகிறேன். அப்போ அந்த மொழியில் எழுதுறது தான் அதுக்கு ரொம்ப ஒரு தர்க்கபூர்வமாக பார்த்திங்கன்னா அந்த மொழியில் எழுதுறது தான் சரியாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன், பொதுவாகவே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்திய எழுத்தாளர்கள் வந்து அவங்க தவிர்க்க முடியாது. இப்போ சில எனக்கு ஆங்கிலத்தில் எழுதுகிற நிறைய எழுத்தாளர்களையும் பர்சனலாக தெரியும். அவங்களுக்கு வந்து பாவம் அப்பா அம்மா எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர்லேயே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த மாநில மொழியும் கற்றுக்க முடியாமல் போகும். ஆனால் இப்போ நாங்களாம் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ வந்து நான் என்ன எந்த மக்களை பற்றி நம்ம எழுதுகிறோமோ அந்த மொழி அது எதுவாக வேணால் இருக்கலாம், குஜராத்தியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இல்லை பெங்காலியாக இருக்கலாம். அப்படி தான் நான் அந்த ஒரு இப்போ நான் வந்து ஐம் ட்ரைங் டு ஆர்டிகுலேட் இன் அ பெட்டர் வே. பட் அந்த சமயத்தில் இட் வாஸ் ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவாக தான் இந்த முடிவெல்லாம். அந்த நேரத்தில் சரி ஓகே இப்படி தான் நம்ம செய்யணும் போல இருக்குது அப்படின்னு. அதனால் நான் அந்த தமிழ் சூஸ் பண்ணதுக்கு அதுதான் ஒரு இதெல்லாம் தேர் ஆர் செவரல் ஃபேக்டர்ஸ் டு தட். Where were you first published? உங்களோட first when you wrote something and உங்களோட early experiences in writing பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தமிழில் இந்த 3 வித்தியாசமான போக்குகள் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற, அதாவது ஒரு நவீன தமிழ் மரபோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இப்போ சங்க இலக்கியத்தை படிக்கணுன்னா நிச்சயமாக ஒரு உதவி இல்லாமல் படிக்க முடியாது. இன்னும் தமிழ் நமக்கு தெரியாது. அப்போ பிரபலமான இலக்கியத்தில் எனக்கு பிரபலமான பத்திரிகையில் இருக்கக்கூடியதில் எனக்கு மனசு இது ஆகலை. அதாவது அதோட எந்த வகையிலையும் என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. அப்போ ஒரு சீரியஸான ஒரு லிட்ரேச்சரோடு தான் என் வாழ்க்கை போயிருக்கு. அப்போ என்னுடைய கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறு பத்திரிகையில் தான், நான் பிரபலமான பத்திரிகையில் எழுதுனதே இல்லை. அப்புறம் பிரபலமான பத்திரிகைகள் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ் மக்களுடைய
சென்சிபிலிட்டிஸை வந்து எப்போவுமே அவங்க வந்து கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ அது வந்து பிகாஸ் என்னுடைய வாழ்க்கை சூழலில் நான் எப்போவுமே அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்ததுன்னா எப்போவுமே ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே சூட் போட்டிருப்பாங்க, 3 பீஸ் சூட் போட்டு வீட்டு நடுவில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாக இருப்பான் அந்த கதாநாயகன். ரொம்ப ஒரு பணக்கார வீட்டை கல்யாணம் பண்ணுவான், பணக்கார வீட்டு பொண்ணு காதலிப்பான், ஏழையாக இருப்பான். பார்த்திங்கன்னா பியானோ வாசிப்பான். எப்படி யோசிச்சு பார்த்திங்கன்னா மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ரீராம்கிட்ட கேட்டிங்கன்னு சொல்ல அவர் எத்தனை வீட்டில் பியானோ இருக்குன்னு அவர் சொல்லிடுவார் அவர். ஏன்னா அந்த மாதிரிலாம் ஸோ வெரி அன்ரியலிஸ்டிக்கான ஒரு உலகம், இல்யூஷன். அந்த தமிழ் வாழ்க்கையை பற்றின நிறைய பிம்பங்களை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் எந்த சமயத்துலையும் என்னால் அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. ஸோ நான் வந்து முழுக்க இந்த சிறுபத்திரிகையில் எழுதின காரணம் வந்து அதுதான் என்னுடைய, ஏன்னா வாழ்க்கையை பற்றி தீவிரமான ஒரு அக்கறையோடு பார்க்கக்கூடிய ஒரு மரபு தான் அந்த மரபில் தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் மோஸ்ட்லி ஐ ரோட் ஒன்லி ஃபார் லிட்டில் மேகசின்ஸ், மெயின்லி பிகாஸ் ஐ தாட் that was the only tradition which was not really mocking or demeaning the Tamil sensibilities. They're trying to look life with a more serious perspective. So that's where I wrote. Yeah, what was the first story which was published, Dilip? Was it a story or was it a poem or what was it? Generally when you are young you always tend to write first poetry தான் எழுதுவீங்க நீங்கள். எல்லாம் ஒரு 16-17 வயசு ஆன உடனே உடம்பு மனசு எல்லாம் அப்படியே ஃப்ளவர் ஆகும்போது கவிதை தான் வரும். நானும் கவிதை தான் எழுதினேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த எந்த பத்திரிக்கைக்கு நான் கவிதை அனுப்பிச்சோன்னா அந்த பத்திரிக்கைக்காரங்க ஒரு மாதம் கழித்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் கவிதை தொலைஞ்சி போச்சுன்னு. இப்போ என்னென்னா இப்போ செராக்ஸ் அது இதெல்லாம் வச்சுருப்போம். அப்போல்லாம் ஃபிசிக்கலாக எழுதி அப்படியே பேப்பரில் எழுதி அனுப்புவோம். அவங்களும் சரியாக இந்த சிறு பத்திரிக்கைக்காரங்க பார்த்திங்கன்னா த மோஸ்ட் டிசார்லி அவங்க போனீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும். அவங்க ஆஃபீஸில் எது வச்சாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் அவங்களே தேடாரம் அந்த மாதிரி இருக்கும். அதை கனிமரா லைப்ரரி மாதிரி வைங்களேன். நேற்று ஒரு புத்தகம் கொடுத்து அடுத்த நாள் போய் கேட்டிங்கன்னா அவங்க தேடி எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் அது இந்த லிட்டில் மேகசின்ஸ் நடத்துகிறவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ தொலைஞ்சி போச்சுன்னொன்னே அப்புறம் அவர் சொன்னார் சரி கவிதை தொலைஞ்சி போச்சு நீங்கள் மறுபடியும் எழுத முடியுமா? நான் சொன்னேன் இல்லைங்க அது ஞாபகம் இல்லை எனக்கு, அதனால் நான் வந்து வேறு என்ன செய்யட்டோன்னு. அவர் சொன்னார் சரி நீங்கள் ஒரு சிறுகதையாவது எழுதி கொடுங்கன்னு. அப்போ நான் வந்து சரின்னு சொல்லி ஒரு சிறுகதை எழுதினா அது நல்ல வேலை அது தொலைக்காமல் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால தான் சிறுகதை எழுதினேன் நான். முதல்ல I got published only as a short story that I got published. But there was also a kind of a resonance in the sense when I was when I was about 12 years old, I wrote my first short story for the school magazine. இந்த கிளாஸ் மேகசின் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எழுதுவாங்க எல்லோரும். நிறைய பேர் இந்த நேருவோட கோட்ஸு, சாஸ்திரியோட கோட்ஸு, ஜெய் ஜவான் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், அந்த 62 இந்தியா சைனா ஒரு வார் நடந்தது. அப்போ அதை வச்சு ஒரு கதை எழுதினேன். தமிழில் தான் கதை எழுதணும். அப்போ எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது. இருந்தாலும் ஐ வாஸ் somehow inspired to write a story, a very sentimental kind of story. அதில் ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ரொம்ப யங் லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே நம்மள நாட்டுக்காக அங்கே போராடுறாரு. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தந்தி வரும், இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி என்னுடைய கேள்வி என்ன, எனக்கு பிகாஸ் ஐ வாஸ் only 12 years old, என்னுடைய சில டிலேமாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த லேடி அந்த கேரக்டர் வந்து ஷீ இஸ் அபவுட் 25, எனக்கு 12 வயசு. இப்போ எனக்கு என்னென்னா அந்த பொம்பளை அந்த என்னுடைய கதாபாத்திரனுடைய பேர் வந்து மங்களம். இப்போ மங்களம் சிரித்தார்னு எழுதுறதா இல்லை மங்களம் சிரித்தாள்னு எழுதுறதா? ஏன்னா மங்களம் இஸ் எல்டர் டு மீ. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு கேள்வி, என்ன தான் கதையில் எழுதினாலும் எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணுறதா இல்லை. ஆனால் நல்ல வேளை எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். அவர் சொன்னார் நீங்கள் வழக்கமாக எழுதி பரவாயில்ல, ஏன்னா 1 வயசு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அப்புறம் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அந்த கதை பிகாஸ் ஸ்கூல் மேகசீனில் எழுதுனதுனால அது யாருமே அதுவும் நான் எனக்கு குஜராத்தி ஸ்டூடெண்ட், நான் படித்த கிளாஸில் எல்லாருமே 90, அதாவது 48 பேர் 45 பேர் குஜராத்திஸ்ட்டு, 2-3 பேர் தான் தமிழ் தெரிஞ்சவங்க. ஒருத்தர் 2 தமிழ்காரங்க, நான் வந்து ஒரு பாதி தமிழ்னு வச்சுங்களேன். ஸோ நான் வந்து குஜராத்திக்காரன் தமிழில் எழுதினா எல்லோரும் கொஞ்சம், எங்கள் வாத்தியாரை கூட சொன்னார், என்னப்பா நீ வந்து தமிழில் கதை எழுதுகிற, இல்லை குஜராத்தி பசங்களாம் இங்கிலீஷில் தானே எழுதி கொடுப்பாங்க, ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, நீ என்ன கதை எழுதுறேன்ட்டு.
நான் சொன்னேன் இல்லை சார் நான் ட்ரை பண்ணிக்கேன் பாருங்கள். அப்புறம் அவர் கொஞ்சம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணார். ஸோ இந்த ஆல்ரெடி ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் kind of what do you say, experience of bungling with the short story. I wrote the short, of course then I got published in Kanayari and other things. So you gave up writing poems then? Because your poem got lost, you gave up writing poems, or did you write that? If you see, in many of my stories I will try to slip in my poetry. Because இந்த கவிதைக்கும் எனக்கும் ஒரு ராசி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நான் அதுக்கப்புறம் இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பன்னீர் தெரியும். அப்புறம் எனக்கு பன்னீர் மேலே ஒரு பொறாமை எப்போவுமே உண்டு. ஏன்னா அவர் வந்து ஃப்ரீலான்சராகவே ஒரு 100 கட்டுரை எழுதியிருப்பார் இந்த சண்டே பேஜில். தமிழ் எழுத்தாளர்களை பற்றி இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே எழுதுனேன். அப்போ அந்த காலத்தில் வந்து நான் கவிதையெல்லாம் எழுதி என்னுடைய ஒரு நோட் புக் மாதிரி எழுதி வச்சுருந்தேன். அதுவும் வந்து வீடு மாற்றும் போதோ இல்லை ரூம் மாற்றும் போதோ அதுவும் தொலைஞ்சி போச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், சரி இது தொலைஞ்சு போகுதுன்னு யாரோ தொலைச்சிடலாம், இல்லை நானே தொலைச்சிடறேன். ஸோ நம்மளுக்கு நிச்சயமாக இந்த கவிதை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அப்பப்போ சுபஸ்ரீ கூட மொழிபெயர்த்திருக்காங்க. என்னுடைய கதைக்குள்ளே ஏதாவது ஒரு கவிதை கொஞ்சம் நுழைக்க முடியுமான்னு பார்ப்பேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அது முடிஞ்சிச்சு. அது பப்ளிஷ் ஆகும்போது கதையாக பப்ளிஷ் ஆனாலும் அதில் இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கதையில் அந்த மாதிரி கவிதையெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ I had to be a kind of by proxy that I have to become a poet. Okay. Dilip, you won several awards in Tamil and you're a very, very respected writer. But what is the reception that you received first and you received now? Did, both from the readers and the literary fraternity, your fellow writers, what is the reception that you get, that you got and you get even today? இல்லை, இது ரொம்ப it's a very, very serious question. And I think when I started writing, it was in the early 70s. அப்போ இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அதை பற்றி நம்ம பேசினா அது கொஞ்சம் ரொம்ப பொலிட்டிக்கலாக போயிடும். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அந்த சமயத்தில் அதான் நான் எந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ரைட்டிங்கோட ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பேதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்ல ரிசப்ஷன் தான் கிடையாது. ஏன்னா என்னுடைய வேர்ல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது குஜராத்தீஸை பற்றி ஒரு தமிழில் எழுதப்பட்ட கதை. ஸோ many people liked the story and also they never felt or made me feel ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுங்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் ரைட்டிங் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் அந்த மாதிரியான சூழலுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துக்கே நான் போகலை. ஏன்னா எங்களுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு சீரியஸான கேள்வி கேட்கக்கூடிய இல்லை அதை பற்றி யோசிக்கக்கூடியவங்களுடைய மத்தியில் தான் என்னுடைய கதைகள்லாம் வெளியாச்சு. அப்போ எங்களுடைய அந்த ஐடென்டிட்டி, மற்ற ஐடென்டிட்டி குஜராத்தியோ இல்லை வேறு அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வரோம். இப்போ நீங்கள் பண்ணிருக்கு தெரியும், பூமணின்றவர் வந்து ஒரு தலித்துங்கிறதே எங்களுக்கு 2000க்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் அவர் எழுத்துலேயே எழுதியிருக்கார், 50s எழுதியிருக்கார். ஸோ நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய எழுத்துக்கு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தான் ரிசப்ஷன்ஸ் இருந்திருக்கே ஒழிய அப்படி எந்த விதமான ஒரு டிஃபிடென்ஸோ அது மாதிரிலாம் ஒன்றும் இருந்ததில்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் காட் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் பிகாஸ் they could identify. And even though my stories are about Gujaratis who settled in Tamil Nadu, but there's always a certain அந்த சர்க்கிளுக்கு வெளியவும் ஒரு it has to மேக் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் அது ஒரு யூனிவர்சலான ஒரு லெவலில் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குங்கிற மாதிரியான கதைகள் தான் நான் எழுதியிருக்கேன். என்னோட கதையை பற்றி நானே சொல்லக்கூடாது, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோஸ் பியாண்ட் தட் ஆர்பிட் ஆஃப் குஜராத்திஸ். தோ இட் இஸ் அபவுட் குஜராத்திஸ், இட் ஸ்டில் யூ கேன் ஐடென்டிஃபை லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல இன்னும் நீங்கள் அடுத்த தடவை கேட்கும்போது சொன்னேன். பட் நான் வந்து சிகாகோவில் ஒரு தடவை என்ன பேச சொன்னாங்க. அப்போ வந்து என்னுடைய கதையை டிரான்ஸ்லேஷனை தான் படித்தேன். இப்போ ஒரு போலிஷ் லேடி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ரொம்ப குளிர், பயங்கரமான குளிர். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கதையில் வர தாத்தா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா வந்து அவர் போலாண்டில் இருக்கார், அவர் இதே மாதிரி தான் இப்போ இது இட்ஸ் அ குஜராத்தி வைஷ்ணவைட் தாத்தா. அண்ட் அவங்க வந்து ஒரு போலிஷ் லேடி. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படியே தான் இருக்குது, எப்படி இவ்வளோ க்ளோஸாக ஐ எம் ஃபீலிங், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன பண்ணட்டோன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ண முடியும் எனக்கு அப்படின்னு. அப்போ she said, let us go and have a smoke. I said, that's a good idea அப்படின்னு 2 பேரும் குளிர் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க வெளியே வந்து ஸோ somehow she felt
very close to the story. Though it's about, see, ஒரு குஜராத்தி ஒரு அகராரத்தில் ஒரு வைஷ்ணவ தாத்தா அவர் போலாண்டில் இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து there is some connection she could find. So even though my stories are about Gujarat, but I have written about non-Gujaratis also I have written. But this kind of reception I have always got because there is a certain universal ring to the stories. You know, that's a very important thing. And in the மாதிரி ஒரு and moreover I never tried to use that ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்டை வந்து I have never pitched on that, you know, my stories nudiய விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் இந்த குஜராத்திங்கிறதுக்காகவே அந்த எக்ஸாட்டிக்கான ஒரு ஆஸ்பெக்டை வந்து I have never exploited as a writer. I feel that ஒரு லார்ஜர் கன்சர்ன்ஸ் ஆஃப் லைஃப் தான் அதில் only thing is they are situated in a Gujarati milieu, அவ்வளோதான். So it's nice to hear that there was no opposition and they didn't look at your stories which you know about the Gujarati community as a kind of a, you know, it didn't have a novelty value. They actually saw the universal appeal in your stories and you know the essence of the story is what really matters. And now Dilip, you know, unga kadaila ellame, and you've also been through so much hardship in life. In fact, you've never finished school and you know, I think by the time you were a teenager you started working in textile shops, but still your stories are always defined by a sense of humor. So how did you retain that, and how important is humor? I think I really urge all of you to read Dilip's stories because all of them have such a fine sense of humor to his story. See, actually அது நான் என்ன ஃபீல் பண்ணேன், அந்த ஹியூமருக்கும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இட்ஸ் வெரி ரொம்ப ஒரு பர்சனல் பர்ஸ்பெக்டிவ் தான். வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம். ஐ திங்க் அ குட் ரைட்டர் ஆல்வேஸ் ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆர் ஷுட் இன்கல்கேட் தட் கைண்ட் ஆஃப் அ கெப்பாசிட்டி டு லாஃப் அட் ஹிம்செல்ஃப். உலகத்தில் கிரேட் ரைட்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வேறு மாதிரி எழுத்தாளர்களும் பெரிய ஆளுங்களாக இருந்திருந்தாலும் நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஹூ கேன் ரியலி லாஃப் அட் ஹிம்செல்ஃப். அண்ட் தட் இஸ், ஐ திங்க் தட் இஸ் மை நேச்சர். ஐ ஆல்வேஸ் சீன் வாழ்க்கையில் ரொம்ப. அப்புறம் இவங்க ஹியூமருங்கிறத விட இந்த அப்சர்டிட்டி தான் ரொம்ப. ஒரு நல்லது நடந்தால் ஒரு கூடது மோசமான நடக்கும், அப்பவே கூட அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையாக நம்ம பேச முடியும், அந்த சமயத்தில் ரொம்ப பதட்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு என்னுடைய இன்டர்வியூவில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். நான் முதல்ல ஒரு கதை, இது ஐ திங்க் வேறு எங்கேயோ கூட சொல்லியிருக்கிறேன், என்னுடைய முதல் ஒரு தீர்வுன்னு ஒரு கதை எழுதுனேன். அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் 2 லைனில். அதாவது ஒரு குஜராத்திங்க இருக்கிற ஒரு கட்டடத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல ஒரு எலி விழுந்துருது. அந்த எலி விழுந்தோடனே என்ன ஆயிடுது, அவெல்லாம் ஒரு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த தண்ணி என்ன பண்ணுறது, மெட்ராஸில் எப்போவுமே தண்ணியே இருக்காது, இதில் இந்த கிணத்தை வச்சு தான் தண்ணி குடிக்கணும், இந்த கிணத்துல இந்த தண்ணியை எப்படி பயன்படுத்துறதுன்ற ஒரு கேள்வி வரும். இந்த எலியை எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு எலியை வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இப்போவும் வந்து இந்த தண்ணியை எப்படி பயன்படுத்துறது, ஏன்னா எலி ராத்திரிலேருந்து கிடக்குது, அது ஸோ உள்ள தண்ணி வந்து நிஜமாகவே சுத்தமாக இருக்குமா என்னன்ட்டு எலி எடுத்தாச்சு. இந்த ஹவு டு கிளென்ஸ் த வெல். அப்போ சம்படி சேஸ், நீங்கள் போய் இந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் போனால் சொன்னால் அவங்க வந்து ஏதோ மருந்தெல்லாம் போடுவாங்க, அப்போ நீங்கள் எதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலான்ட்டு. அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய வீடு. இப்போ நம்மளுக்கு பொதுவாக அப்படி தானே இருக்கும். நம்ம 10 வீட்டில் இருக்கணுங்களேன், எவனோ ஒருத்தன் பண்ணணும், ஆனால் நம்ம கிடையாது. ஏதாவது அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் போகணுமோ எங்கே போகணுன்னாலும் நம்மளை தவிர யாராச்சும் போனால் ஓகே தான், நம்ம போக மாட்டோம். அது மாதிரி எல்லோரும் தேவர் ஃபேக்கிங் தட் யூ நோ வி டோன்ட் ஹேவ் டைம், சம்படி சேஸ் ஐ ஹேவ் டு கோ, இது மாதிரி அது எல்லோரும் சொல்கிறாங்க. பட் ஃபைனலி நோபடி இஸ் வில்லிங் டு கோ அண்ட் பிரிங் சம்படி டு க்ளீன் த வீடு. அண்ட் அந்த க்ளீன் பண்ணுற, அதாவது அவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடர் அது மாதிரி தான் போடுவானுங்க. அந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த கார்பரேஷன் எவனா ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தா அது நிஜமாகவே ப்ளீச்சிங் பவுடரானு கூட தெரியாது எனக்கு. ஸோ அதாவது எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டேஷன் தான். அப்போ அந்த இடையில எங்கள் பாட்டியும் அவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு போயிடுவாங்க, போயிட்டு திரும்பி வராங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிணத்துல அவங்க 10 மணிக்கு வரும்போது கிணத்துக்கிட்ட ஒரே கூட்டமாக இருக்குது. என்னங்க ஆச்சு எல்லோரும் ஏன் நிற்கிறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, கிணத்துல எலி விழுந்துச்சு, இப்போ தான் எடுத்துட்டோம் வெளியே, ஆனால் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, அது எப்படியாவது இதை சரி பண்ணணும்.
உடனே அவங்க சொல்லுவாங்க, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க வாங்கன்னா ஒரு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மாடியில் அவங்க ஒரு போர்ஷனில் போயிட்டு கொஞ்சோண்டு கங்கா ஜலம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த கங்கா ஜலத்தை வந்து அந்த கிணத்துல போட்டிங்கன்னா எல்லாம் சுத்தமாகிடும். ஸோ இப்போ வந்து அது கதை இதான் கதை. இந்த கதைக்கு தீர்வுன்னு யார் கொடுக்குறாங்க? ஒரு பாட்டி கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் தி ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா, அந்த ஸ்டோரி எழுதும்போது எனக்கு வேலை வெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே டென்ஷன். அப்போ நான் எழுதிட்டு இருந்தேன். இந்த கதை எழுதிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி எழுதிட்டேன். இப்போ திடீர்னு எங்கள் அண்ணன் எங்கேயோ இருந்தார். அவருக்கு ரொம்ப கோபம், வேலைக்கும் போகாமல் சும்மா கதை எழுதுறானேன்ட்டு அந்த பேரை எடுத்து பிடுங்கி கொண்டு போய் டிச்சில் போட்டேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா டிச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 அடி ஆழமாக இருக்கும், அப்படியே போகும். ஸோ இவர் என்ன பண்ணார், நாங்கள் ஒரு கார்னர் வீட்டில் இருந்தோம். இவர் என்ன அதை தூக்கி வீசிட்டார். அந்த டிச்சு என்னென்னா அந்த சைடு. இப்போ நீங்கள் சாயந்தரம் 6 மணி இருக்கும் இந்த மாதிரி பண்ணப்போ. அப்போ அது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, கதையை தூக்கி கொண்டு போய் போட்டானேன்ட்டு. அப்புறம் அதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அந்த டிச்சு இருக்கிற ரோடு இருக்குது பாருங்கள், இட்ஸ் அ பிளைண்ட் ஆலி. வேர் 6 மணிக்கு அப்புறம் பொம்பளைங்கள்லாம் வந்து வெளியே இருப்பாங்க, அந்த டிச்சு ஓரமாக தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, அந்த 6 மணிக்கு அங்கே போனீங்கன்னா அவங்க பயங்கரமாக திட்டுவாங்க, சுருட்டெல்லாம் குடிச்சிட்டு கண்ணாப்ப கெட்டவான்னு சொல்லிச்சு. அப்போ அங்கே நீங்கள் போக முடியாது, அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் போக முடியும். கடவுளே அது எனக்கு காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் போனால் பார்த்தா நல்ல வேலை நத்திங் ஹேப்பன் டு தட் பர்டிகுலர் திங். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அம்மா உதைக்க வரேன்னு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராது வெளியே போண்டாங்க. ஸோ ஃபோன் பண்ணி திண்ணையிலே உட்காந்து அந்த கதையை மறுபடியும் புது பேப்பர் வாங்கிட்டு வந்து எழுதி அந்த கதையை கணையாழிக்கு அனுப்பிச்சேன். கணையாழியில் அவர் கஸ்தூரி ரங்கன்னு தான் நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து நியூயார்க் டைம்ஸில் இல்லை வாஷிங்டன் போஸ்ட்டில் he was a correspondent. அவர் மாதம் பணம் அனுப்பிச்சு இந்த கணையாழி நடத்துவார். ரொம்ப லாஸ் தான் ஆகும். ஸோ அவர் ஒரு நாள் எதாச்சும் நான் சென்னைக்கு வந்தப்போ கேட்டேன், என்ன சார் கதையை அனுப்பிச்சு ஒரு வருஷம். அவர் சொன்ன பிரமாதமான கதையாச்சு, யார் இன்னும் போடலைன்ட்டு. இப்போ ஜெயபாரதின்னு ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச குடிசை, அவர் தான் அங்கே கணையாளியில் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்புறம் கூப்பிட்டாரு, ஜெயபாரதி என்ன திலீப்போட இது. அப்போ அவருக்கு தெரியாது. இப்போ சார் இந்த பையனோட கதை ஏன் நீ போடாமல் இருக்கீங்க, தேடி எடுங்கன்னு. சரி இந்த மாதமே நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். சரின்ட்டு நானும் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க சவுக்கார்பேட்டில் இருந்தாங்க. போனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஜெயபாரதி ஃபோன் பண்ணுறாரு, திலீப் உடனே நீங்கள் வாங்க. ஏன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய கடைசி 4 பக்கத்தை காணோம். ஸோ அப்புறம் நான் சொன்னேன், என்னது கிளைமேக்ஸே காணான்றீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் அங்கே வந்து அவர்கிட்டயே பேப்பர் வாங்கி மறுபடியும் உட்காந்து எழுதி ஞாபகத்துலேருந்து எழுதினேன். 2 வருஷம் ஆச்சு அந்த கதை எழுதி. 1 வருஷம் இவங்ககிட்டயே 1 வருஷம் தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் போடுறேங்கும்போது இப்படி ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்படி எழுதி கொடுத்து அது அடுத்த மாதம் போட்டாங்க. போட்டவுடனே யூ ஒன்ட் பிலீவ் இட் ஒன் த பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் த இயர் அவார்டு. அப்போ அது வந்து எனக்கு அந்த அவார்டு 3 வருஷம் கழித்து தான் கிடைக்கணுன்றதுனால தான் அந்த கதை இப்படியெல்லாம் சுற்றி வந்தது. ஸோ ஏன் சொன்னால், ஸோ இட்ஸ் அ வெரி அப்சர்டான விஷயங்க. இந்த வாழ்க்கையில் ஹியூமர் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த மாதிரி இந்த அப்சர்டான. ஒரு தடவை ஒரு போலீஸ்காரன் அந்த ஸ்கூலில் போகும்போது எங்கள் ஓனருடைய பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். 12 மணிக்கு எல்லாம் அவங்க 2 ஸ்கூலில் படிப்பாங்க. அதாவது கான்வென்ட் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 3 கான்வென்ட் ஒன்றா இருக்கும். அப்புறம் ஒரு பாய்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டேன்ஸ் ஹை ஸ்கூல் ஒன்று இப்போவும் இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் அந்த எங்கள் முதலாளிக்கு நிறைய குழந்தைங்க, இங்கே பக்கம் 4 அங்கே 3 எல்லாம் வேறு இடத்துல படிக்க. காலையில் 12 மணிக்கு நான் ஷார்ப்பாக போகணும். போய் அவங்க வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு அவருக்கு கொண்டு போய் இந்த பசங்களை கொடுத்துட்டு அந்த அம்மா அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஓனர் வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா அப்போ தான் புருஷனுக்கு சூடாக பண்ணுறேன்ட்டு சப்பாத்தி பண்ணுறேன்னு உட்காந்துரும். 2:30 மணி ஆகிடும். இங்கே கடைக்கு தூக்கிட்டு வரும்போது 3 மணி ஆகும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் 12 மணிக்கு நான் கிளம்புறேன். ரொம்ப ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நோ என்ட்ரியில் போயிட்டேன். நோ என்ட்ரி பண்ணால் ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிட்டேன். என்ன பிடிச்சி சைக்கிளை பிடுங்கி வச்சுட்டு இந்த சாவி பிடுங்குற வேலையெல்லாம் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. இப்போல்லாம் 2 வீலர் போனால் முதல்ல சாவி பிடுங்குவான். அதெல்லாம் அவர் என்ன பண்ணார், சைக்கிளை பூட்டிட்டு சாவி கையில் வச்சுட்டு சரி என்னடா இந்த மாதிரி பண்ணேன்னு. அப்புறம் அவர் என்னமோ தோணுச்சு, திடீர்னு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டார் என்கிட்ட. எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்க இதாக இருக்கணும், அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் வாட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் இது மாதிரி எதுவும் தோணிச்சு. சடன்லி ஃபெல்ட் தட் இங்கே அவர் என்ன அந்த ரோட்டில் காய்கறி விற்கிறவங்க அந்த கைவண்டி தண்ட அவனுங்களெல்லாம் கெட்ட வாசி திட்டுவார். அவர் தமிழில் தான் திட்டுவார். அப்போ அவருக்கு என்னென்னா ஒரு ரிலீஃப், ஒரு பெரிய ஒயாசிஸ் மாதிரி, ஒரு டெசர்ட்டில் ஒரு ஒயாசிஸ் மாதிரி நான் வந்து மாட்டினோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷில் பேசுவார்.
வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் திலீப் குமார். அப்போ ஸ்கூலில் படித்தனால மை நேம் இஸ் டி திலீப் குமார். இன் விச் கிளாஸ் யூ ஆர் ஸ்டடிங்? ஐ எம் நாட் ஸ்டடிங். Then what are you doing? I am working. What is your father? I don't have a father. பிகாஸ் எங்கள் அப்பா 4 வயசுலேயே போயிட்டார். எனக்கு 4 வயசு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். ஸோ இப்படியெல்லாம் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே சிரிப்பாக இருக்கும். ஒரே எவ்ரிதிங் அந்த ஆளுக்கு இணக்கமான ஒரு பதிலும் வராது. நான் இங்கிலீஷ்லேயே தான் கேட்குறேன். அப்புறம் திடீர்னு நிறுத்திட்டு அந்த ரோட்டில் போகிறவங்களாம் மாட்டுவார். கெட்ட ஆத்தா அம்மான்லாம் பேசுவார். அப்புறம் திரும்பி இங்கிலீஷில் என்கிட்ட கேட்பார். ஸோ நான் அழுதுகிட்டே பதில் சொல்லுவேன். You won't believe, I remember he asked me nearly 30 questions and all the questions were in English, and for all the questions I was crying and replying because I was only 14. So இப்போ இந்த ஹியூமர் வந்து எங்கேருந்து வருதுன்னா லைஃப்லேருந்து தான் வரும். And as long as there are contradictions in your life, definitely ஹியூமர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் இந்த முரண்கள் இல்லைன்னா ஹியூமரே கிடையாது. ஸோ அநேகமாக இலக்கியத்துலேயும் அப்படி தானே. அது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வரீங்க, ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க, சம்டைம்ஸ் ஃபேவரபிள் சம்டைம்ஸ் அன்ஃபேவரபிள், பட் எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். Dilip, moving on to something else, you had a very, very long association with Kriya Ramakrishnan and all your books were published by him. அது அந்த அசோசியேஷன் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து கோயம்புத்தூரில் அந்த ஜவுளி கடையில் அந்த அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு உலகத்திலேருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணுங்கும்போது கிரியா ராமகிருஷ்ணன் எனக்கு அவர் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணான்னா ஒரு புஸ்தக கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரி ஒரு லெட்டர் எழுதி போடலாம் அவருக்குன்ட்டு எழுதி போட்டேன். இந்த மாதிரி சார் நீங்கள் ஏதோ ஒரு புஸ்தக கடை ஆரம்பிக்க போனேன், எனக்கு ஒரு வேலை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவர் ராமகிருஷ்ணன் சொன்னார், நான் உனக்கு வேலை கொடுக்கலாம், பட் என்கிட்ட பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, கடைக்கு வாடகை கொடுக்குறக்கே என்கிட்ட காசு இல்லை. நான் சரி அதுவும் போச்சான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ கொஞ்ச நாள் கழித்து சென்னைக்கு வந்தப்போ மறுபடியும் போய் பார்த்தேன். He said I need somebody like you, but I don't know how I'll pay you. Then I said okay. மறுபடியும் அதே பதில் தான் அவர் சொன்னார். 5 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் தான் இப்போவும் சொல்கிறேன். only thing is now I am saying it a little more இது அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், சரி somehow he never felt like leaving me. So he said, wait, come tomorrow, we'll discuss about it. என்னமோ பெரிய வேர்ல்டு கான்ட்ராக்டை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நேரம் அது அங்கே ஸ்வாகத் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொன்னார், நிஜமாகவே வந்து எனக்கு நீங்கள் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் சம்பளம் வந்து நான் 250 ரூபா தான் கொடுக்க முடியும். நான் சொன்னேன், 250 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு 3 வேளை சாப்பிடவே முடியாது சார். மெட்ராஸில் 3 ரூபா சொல்கிறான் ஒரு சாப்பாடு. ஸோ 3 வேளை சாப்பிட்டா 9 ரூபான்னு 30 நாளைக்கு போட்டால் 270 ரூபா. அப்புறம் தங்கிறதுக்கெல்லாம். அப்புறம் நல்ல வேலை எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒரு ஞானின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்து போயிட்டார். அவர் சொன்னார், திலீப் நீங்கள் வந்து என்ன ஆனாலும் சரி ராமகிருஷ்ணனுடைய வேலைக்கு சேருங்க, எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுங்கள், எங்கள் வீட்டிலே சாப்பிட்டுங்க, பணம் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல, பட் ராமகிருஷ்ணனோட சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஜாயின் அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நோக்கி நான் போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. பெரிய பெரிய மனிதர்கள், அதாவது எழுத்தாளர்கள், ஓவியர்கள், அப்புறம் வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பலவிதமான, அதாவது மெட்ராஸில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மனிதர்கள் எல்லாம் நாங்கள் தான் சந்தித்தேன். அப்புறம் என்னுடைய வாசிப்பு, நான் ஒரு புக் ஷாப், அந்த புக் ஷாப்பில் நான் தான் எல்லாம் புக்ஸும் இது பண்ணுவேன், டிஸ்பிளே பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் கூடவே புக்ஸு படிக்கிறதுக்கான அண்ட் மோர் தென் டேட் அந்த ஒரு கல்ச்சுரல் சென்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு பெருசாக ஒரு ஒரு லெவலில் புரிஞ்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ராமகிருஷ்ணன் வந்து எப்போவுமே நான் அவர்கிட்ட வேலை செஞ்சாலும் அவர் கோவம் வந்தாலும் வாங்க போங்கன்னா திட்டுவார். ஏன் நீங்கள் இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணுறீங்க பாரு, அவ்வளோ மரியாதையாக தான் திட்டுவார். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் அ வெரி கைண்ட் ஆஃப் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் ஐ ஹேட் அண்ட் ஐ லேர்ன்ட் லாட் ஃப்ரம் ஹிம் பிகாஸ் வி ஹேட் அ ஸ்மால் புக் ஷாப் விச் ரியலி அந்த சமயத்தில் நல்ல நல்ல தமிழ் புஸ்தகங்கள் எல்லாம் இப்போ அந்த சமயத்தில் தெர் வாஸ் அ நீட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் புக் ஷாப் பிகாஸ் தமிழில் நிறைய ஐ டோல்ட் யூ முன்னாடி ஒரு தமிழில் ஒரு சீரியஸான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. பட் somehow இட் இஸ் அ வெரி டிஸார்கனைஸ்ட் கைண்ட் ஆஃப் அ திங். சம்டைம்ஸ் ஆத்தர்ஸே பப்ளிஷ் பண்ணுவாங்க, அப்புறம் சின்ன சின்ன பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் புக்கெல்லாம் அந்த புக்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இகின் பாத்தம்ஸில் போனால் அவன் வாங்க மாட்டான். இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே இடத்துல வச்சா மாடர்ன் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து
ஒரே இடத்துல they can access all these important things. Not only magazines but also, not only books but also little magazines and also about the painters. இது மாதிரி ஒரு கல்ச்சரலாக இருக்கக்கூடிய ஒரு சென்டர் மாதிரி அதை மாற்றினார் அவர். ஸோ எவ்ரி ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மனிதர்கள், அதாவது நல்ல படித்தவங்க, அப்புறம் பலவிதமான துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லோரும் வருவாங்க. ஸோ இதெல்லாம் they really helped me a lot. And Ramakrishnan thoroughly and throughout, I had a very long association with him. Like அவர் இறக்குற வரைக்கும், இப்போ தான் சமீபத்தில் தான் இறந்து போனார். அப்போ அந்த கோவிட் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் இது பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட 42 வருஷம் அவரோட நான் பழகியிருக்கேன். ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு மனிதர். ஏன்னா நான் படித்து, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான் பெரிய பெரிய எழுத்தாளர் நான் படிச்சிருந்தாலும் பல சமயம் அந்த எழுத்தாளர் நேரடியாக பார்க்குற அனுபவமும் எனக்கு கிடச்சிது. இப்போ பன்னீரில் எனக்கு அவர் சென்னைக்கு வந்து தான் எனக்கு அறிமுகம். அவர் அவருடைய இங்கிலீஷில் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதின கண்டென்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அப்போ ஆனால் அவர் நாங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி எப்பவும் இருக்கேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி பார்த்தோமோ அப்படி தான் இருக்கும். அந்த சமயத்திலே கூட அவரோட நான் பேசினா ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அ வெரி ஐ ஓப்பனிங், வெரி என்லைட்னிங் கைண்ட் ஆஃப் அன் அசோசியேஷன் வித் ராமகிருஷ்ணன். ஸோ do you want me to say something more? I think it will be see sometimes when you know ஒரு ஆளை பற்றி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது இல்லை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், அவங்கள பற்றி ரொம்ப பெருசாக நம்ம சொல்கிறது தோணுன்னா அவங்க இந்திரன் சந்திரனாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட நம்ம வாயால் சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஒரு நிஜமாகவே இந்திரன் பெரிய சந்திரன் சொன்னாலும் we had a very nice relationship which was very personal at the same time. Actually the real reason was we all shared the same kind of values and same kind of அந்த சோஷியல் ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதெல்லாம் செயல்பட்டோம். ஒரு நல்ல சினிமா ஆகட்டும், இப்போ பண்ணியிருக்கிட்ட நான் அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்வார், இந்த தூர்சந்தில் மத்தியானம் ஒரு படம் போடுறான், அக்னிதான் ஒரு படம் போடுறான், நீ டிவி இருந்தால் பாரும்பார். ஸோ ஆக்சுவலி அந்த படம் ரொம்ப கிரேட் ஃபிலிம். அதான் நான் தூர்தர்ஷனில் நல்ல நல்ல படமெல்லாம் போட்டேன், இப்போல்லாம் போடுறதில்ல. அப்போல்லாம் நல்ல சீரியஸான படம் சண்டே அன்றைக்கி போடுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி we always just a small community of readers which is very serious and looked life with a very very positive and also a very ஒரு கிரிட்டிக்கலாக பார்த்தாலும் கூட அது ஒரு சீரியஸான ஒரு அப்ரோச். வாழ்க்கையை நம்ம தீவிரமாக யோசிக்கணும், அதை பற்றின அந்த கன்சர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றுற அளவுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸோடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து we travel together. So and for that for me the Kriya was a place where I could meet such great people and also I benefited a lot from them. Dilip, you've been invited by so many prestigious universities all over the world, in India and all over the world, like Harvard and Yale and Berkeley and Heidelberg. Now anga ninga pona what do you speak on? I mean, is it your stories or they ask you to speak on some topics? Tell us about your experiences there. See, actually I was first invited by the University of California in 2000. So முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு, ஜார்ஜ் ஹாட்சனர், நீங்கள் வாங்க, நாங்கள் ரைட்டர்ஸ் வழக்கமாக ஸ்காலர்ஸ் தான் கூப்பிட்டு ரைட்டர் கூப்பிட்டு நீங்கள் வரீங்கன்னா. அப்போ they said you can talk about anything you want. Then I said, look, what is the fun? Talking in a very vague terms, let us try to do something. அப்புறம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் இவர் பேசுங்க, ஒரு நாள் சுந்தரம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்ட் இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ் டு த ரீடர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். 7 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எம்ஏ கிளாஸ். அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நீங்கள், அப்போ நான் சொன்னேன் வீல் ட்ரை டு டூ சம்திங். ஒரு சின்ன சிலபஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். என்னென்னா ஒரு மாடர்ன் லிட்ரேச்சர், ஒரு ஏர்லி மேகசின்ஸு, அப்புறம் ஏர்லி தமிழ் நாவல்ஸ், ஏர்லி ஷார்ட் ஸ்டோரிஸ், லேட்டர் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி, இப்படின்ட்டு ஒரு 18 ஒரு வாரத்தில் 2 கிளாஸ் எனக்கு. அவரோட 2 hours அந்த கிளாஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் பிரித்து கரெக்டாக அதுக்கான சிலபஸ் தயார் பண்ணி அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன்ஸ், ஒரு மாடர்ன் போய்ட்ரி, அவங்களுக்கு கிளாசிக்கல் போய்ட்ரி அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் த
professors are all trained only in classical literature. So அவங்களுக்கு மாடர்ன் லிட்ரேச்சர் பற்றி ஜாஸ்தி தெரியாது. So they were curious to know all that. So I said, why not we try to do something like this? Then they were very happy that it could give you a bird's eye view of contemporary Tamil literature. And almost all the aspects of Tamil literature அந்த டைமில் 2000 வரைக்கும். சரி, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ பிரதாபமொழியார் சரித்திரம் ஃபஸ்ட்டு தமிழ் நாவல், அதிலேருந்து ஆரம்பித்து மனுஷபுத்திரன் வரைக்கும் வைங்களா, அந்த சமயத்தில் அந்த 2000. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 175 years ஆஃப் தமிழ் மாடர்ன் தமிழ் ஹிஸ்ட்ரியை வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு டிஸ்கஷன், அந்த ஊரில் எல்லாம் நம்மளை மாதிரி வாத்தியார் மாதிரி மேலே உட்காந்துட்டு அப்படி பேச மாட்டாங்க, இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும். ஸோ கேவ் தெம் ஐ செக் வித் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் who are professors outside. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இப்போ இவங்க சொன்னாங்க தமிழ் எனக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தமிழ் நீங்கள் பாருங்கம்மா, நான் குஜராத்தி நான் படிக்க, நீங்கள் படிங்க, நீங்கள் அது ஒரு ரீசனாக நம்ம வச்சுக்கோன்னா, இந்தியன் லாங்குவேஜஸ்லேயே ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நிச்சயமாக அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இப்போ நீங்கள் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜாக நம்ம போகலாம், பட் நம்ம பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்கிறது அது உங்களுக்கு அந்த உங்களுடைய முனைப்பே காமிச்சிடும், நீங்கள் எந்த சைடில் நீங்கள் போவீங்கன்றது. ஸோ அப்போ அவர் சொன்னது மாதிரி நாங்கள் வி ட்ரை டு ப்ரிப்பேர் அ கைண்ட் ஆஃப் அ சிலபஸ். ஐ திங்க் ஈவன் ஆஃப்டர் so many years there is not a course on modern Tamil literature. என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, நாம் வந்து பிகாஸ் சங்கம் லிட்ரேச்சர் இஸ் பிகாஸ் தமிழ் இஸ் such a big history. ஸோ ஒரு 3000 years கவர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு 1 year டிப்ளமோ கோர்ஸ் இன் மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் பண்ணலாம். என்ன ரீசன்னா, நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலகத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 175 வருஷம் 180 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான வருஷம். இதில் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை உடனே பார்த்துருக்கோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 200 150 175 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஷூக்கு வந்து லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது, 2 மொத்தையாக தான் இருக்கும். அப்போ யூ மேட் so many advances in so many things. And also அந்த டெமோக்ரஸி இருந்திருக்கு, டிக்டேட்டர்ஷிப்பு இருந்திருக்கு, எவ்வளோ வார்ஸு, இப்போ பார்ட்டிஷன் வயலன்ஸ், இந்த மாதிரி இந்த உலகம் வந்து பலவிதமான அதுக்கு முன்னாடி இருந்த இப்போ ஒரு 18th centuryக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்தில் அந்த பேஸ் வந்து ரொம்ப சின்ன கொஞ்சமாக தான் இருந்திருக்கு. பட் திடீர்னு ஒரு 200 years 175 years ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இஸ் டெஃபினெட்லி ஹேஸ் டு ரிஃப்ளெக்ட் இன் த லிட்ரேச்சர். ஸோ தமிழ்லையும் தமிழ் ஆல்சோ இப்போ இந்தியன் லிட்ரேச்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெங்காலிக்கு இந்த ப்ரோஸ் ட்ரெடிஷனை தான் ஒரு மார்க்காக வச்சு நான் சொல்கிறேன். ப்ரோஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு 175 வருஷம், அவங்களுக்கு ஒரு 200 வருஷம் இருக்கும். அப்போ இந்த ஒரு 175 வருஷம் நம்ம உலக சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான மாற்றங்களை எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். அப்போ இதை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியத்தை வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடாது. ஏன்னா if you don't really care for this, then it means you are unwittingly negating the history, because this is the very important part of the history, the important years of the history, which we need to look in a more கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும். ஏன்னா அதுதான் இட் வில் சேஞ்ச் so many things இல்லையா. ஸோ அது அந்த சென்ஸில் தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து தமிழுக்கு ஒரு கோர்ஸ் 175 வருஷம் இலக்கியத்தை வந்து ஒரு பாடமாக ஈஸியாக 1 yearல நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் யாருக்காச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உள்ளே போகலாம். பட் பை அண்ட் லார்ஜ் வி கேன் ஆல்வேஸ் ஈஸிலி கவர். அண்ட் ஐ திங்க் பன்னீர் வந்து இது என்டார்ஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். அவரும் வந்து ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கிறாரு. அதனால் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒரு ஃபீஸிபிளாக இல்லைன்னு சொல்லவே முடியாது, டெஃபினெட்லி பாசிபிள். சரி நான் இன்னும் முடிக்கலை. நான் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் போய் இந்த 2 மாதம் 3 மாதம் இருந்து இதெல்லாம் பண்ணேன் நான். ஸோ தே ரியலி என்ஜாய்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஆல் வெரி மச் ஃபெல்ட் தட் இட் வாஸ் அ வெரி மீனிங்ஃபுல் பீரியட் because by which at the end of it they could really know who is what அப்படின்னு. And also included, so very inclusive in the sense, I included even popular writers also and what is their contribution, including இந்த கிரைம் ரைட்டர்ஸ் எல்லாம் கூட அதில் கொஞ்சம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன், எப்படி who are all the important writers அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்
அந்த 175 வருஷம் அந்த சமயத்தில் 160ன்னு வச்சுங்களேன். இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி ஒரு 2 மாதத்தில் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்க முடிஞ்சுது. மற்ற இடத்துலலாம் இப்போ லைக் when I spoke to ஹார்வர்டு அப்புறம் மற்ற இடத்துலலாம் நான் பேசும்போது ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பேசியிருக்கேன். அங்கே தான் அந்த கொஞ்சம் இட் வாஸ் பெர்க்லியில் தான் இட் வாஸ் அ லிட்டில் எலாபரேட். மற்ற இதுலாம் 1 hour 2-3 லெக்சர்ஸ் அந்த மாதிரி. ஹார்வர்டு ஏலில் வந்து தே ஆஸ்க் மீ டு டாக் அபவுட் when there is that's a very ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி அவர் எழுதினார். டாக்டர் அண்ணாமலை இருந்தார். அவர் சொன்னார், when there is Dalit literature, why there is no Brahmin literature? I said all the non-Dalit literature is Brahmin literature. அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிகாஸ் நீங்கள் ஒரு தலித் லிட்ரேச்சரை பற்றி நம்ம பேசணும்னு வைங்களேன், இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் தலித் லிட்ரேச்சர் இருக்குதுன்னு பாருங்கள். குஜராத், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா. இந்த 3 தான் மேஜர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் தலித் லிட்ரேச்சர். இந்த மூணு ஸ்டேட்ஸுக்கும் காமனான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இடத்துலையும் இந்த மார்க்சிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம தமிழில் ஒரு மார்க்சிஸ்ட் வியரோம், தமிழ், மலையாளம், கேரளா, கண்ணா, அங்கெல்லாம் பிகாஸ் தே சே ஓகே கிளாஸ் ஸ்ட்ரகிள்குள்ளேயே இந்த காஸ்ட்டும் வந்துடும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் we have been going on. But there was a need, and particularly Maharashtrian writing la, okay, thank you, only 5 minutes more, okay. Then I think Subashree, I think we'll wind up with this, or you can ask one more question because this is a long story. So what I didn't speak about my own writing very because adu sandarpam kadakila avanga, they always gave me something to talk about, so I tried to talk about only other people's literature, other people's writings. Maybe we should take the questions. I'm sure some of them have. So I'll just leave you with, what would you, there are so many of them young people here today, what would you like to leave them with, Dilip? Anything you want to tell them? இப்போ நம்ம இந்த செஷனுக்கு முன்னாடி செஷனில் இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் பற்றி பேசினாங்க. அப்புறம் வந்து நிறையா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றியெல்லாம் பேசினாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்தியா மாதிரி ஒரு நாடில் வந்து ஒரு ஈஸியாக ஒரு பைலிங்குவல் ட்ரைலிங்குவலுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அப்போ இந்த மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு நம்ம இயல்பாகவே வரணும். அப்புறம் இதில் அவருங்க பேசும்போது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்வேரியபிளி இங்கே திராவிடியன் லாங்குவேஜஸுக்கும் இந்த நார்தர்ன் லாங்குவேஜ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அவங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறிங்க. இன்னும் அவங்க யாருமே எந்த தமிழ், அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த 4 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரே ஒரு வடநாட்டுக்காரனை நீங்கள் காமிங்க, நான் இங்கேருந்து ஓடிடுறேன். எல்லா இங்கேருந்து என்ன அவங்க கார் கொடுப்பாங்க, அதில் ஓடிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ அவங்க அதான் அந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார், நம்மளை வந்து இவ்வளோ பாஷை பண்ண இந்த கடங்காரம் ஒன்று படிச்சுட்டு அதுலேயே ஓபி அடிச்சிடலான்னு பார்க்கணும். ஆக்சுவலி நாம் வி ஆர் வெரி ஓப்பன், வெரி நம்மளை தான் அவங்க டார்கெட் பண்ண. நம்மளேன்னா நான் என்னை தமிழராக தான் சொல்கிறேன், என்னுடைய மனைவி தமிழ்காரங்க எல்லாம் தமிழுங்கிற சென்ஸில் நான் சொல்கிறேன். இஃப் யூ லுக் அட் த கேட்லாக் ஆஃப் NBT அண்ட் Sahitya Academy, always if a novel has to be translated from Kannada to Hindi, it is a Kannadiga who does that. Adhe mari, if something has to come from Hindi to Kannada, then again another Kannadiga has to do. This is a pattern. What I am saying is that this is a great language. இந்தியாவிலே அது வந்து இப்போ சமஸ்கிருதம் அவங்க சொல்கிறாங்க. பட் அகெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழியை வந்து நீங்கள் எவ்வளோ உருவினாலும் அது அப்படியே இருக்கே. ஹிந்தியெல்லாம் உருவினீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஹிந்தியை அவங்க சொல்கிறாங்க. தமிழ் இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் அ கிரேட் ரிவர் அண்ட் ஒரு ட்ரிபியூட்டரிஸ் மாதிரி நிறைய இது போகும். வேற அவங்க லாங்குவேஜ் இப்போ ஹிந்தி பார்த்திங்கன்னா, அவங்க இப்போ ஏதோ கொஞ்சம் இந்த விக்கிபீடியா நான் பார்த்துருக்கேன், நிறைய மாற்றுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அது வந்து சமஸ்கிருதத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. ஆக்சுவலி அப்படி இல்லை. அது உங்களுக்கு தெரியும், நிறைய நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ்னுடைய ஒரு அமால்கமேஷன் தான் அந்த லிங்கம். சப்போஸ் யூ ட்ரை டு ரிமூவ் தோஸ் லாங்குவேஜஸ், தென் வேர் இஸ் ஹிந்தி? இஸ் நோ ஹிந்தி. ஸோ நான் அவங்க யாருக்குமே எவ்ரி ஒன் நோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் லாங்குவேஜ். இந்த தமிழ் லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ஸு, அதனுடைய நுவான்சஸ், அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய சட்டிலிட்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கூட
ஒரு ஆள் கூட யூ ஒன்ட் பிலீவ் 130 கோடி பேர் இருக்கும், ஒருத்தனுக்கு கூட சரி இந்த லாங்குவேஜில் என்ன தான் இருக்குது, இவனுக்கு இவ்வளோ சண்டை பிடிக்கிறானுங்க, என்ன தான் பண்ணானுங்க, ஒருத்தன் கூட படிச்சுக்கணும்னு யாருக்குமே போனேன். அப்போ இட்ஸ் a very pathetic situation when it comes to translation. Another point is that, I feel the language teaching almost all across the India fullaவே the language teaching வந்து ரொம்ப abysmally poor. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் திசை இந்த இவங்களுக்கு இதை பண்ணுறான் அதை பண்ணுறான், யாருக்கு பண்ணுறீங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த யார் பண்ணுறதை எப்படி உருவாக்குறது? we wanted to இப்போ ஒரு கதையை நான் மொழிபெயர்க்கிறேன்னா யாருக்காக மொழிபெயர்க்கிறேன், அவனே நீங்கள் முதல்ல தயார்படுத்துறீங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க தயார்படுத்தவே இல்லை. we don't have a mechanism to create a readership. You have a mechanism or you may get the funds to translate. பட் how will you அந்த அப்ரிசியேஷன் குரூப்பை எப்படி நீங்கள் உருவாக்குவீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அது வந்து ஒன்லி ஒரு லாங்குவேஜ் டீச்சிங்கை வந்து ரேஷ்னலாக பண்ணால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும், இல்லைன்னா நிச்சயமாக பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் தமிழ். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் த இந்தியன் லாங்குவேஜஸ் தே ஆர் ஃபேஸிங் திஸ் கிரைசிஸ். ஒன்லி இன் ஸ்மாலர் டவுன்ஸ் தெர் இஸ் அந்த தாய்மொழியினுடைய ஒரு தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் தான். ஒரு கர்நாடகாலேயே போனீங்கன்னா பெங்களூருக்கு வெளியே அனந்தமூர்த்தியே ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட, ஏன் கதையெல்லாம் கிராமத்தில் இருக்க தான் படிக்கிறேன். ஹலோ சார், குட் ஈவினிங். ஆக்சுவலி எனக்கு கன்னடா ஸ்கிரிப்டு தெலுங்கு ஸ்கிரிப்டு ரெண்டும் தெரியும். நான் மெட்ராஸ்க்கு வரும்போது போஸ்டர் படித்து தான் இப்போ தினத்தந்தி என்னால் படிக்க முடியும். ஏன் இப்போ அந்த கன்னடாவில் தெலுங்குல அந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிட்ட ஒரு 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 15 இது மிஸ் ஆயிருக்கு. எதனால் மிஸ் ஆயிடுச்சு, என்ன காரணங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா கா நா இல்லை, சாச்சா ஜா 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 இல்லை, தாத்தா த த இல்லை, ஞா இல்லை, பா இல்லை, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ வாட் வாஸ் தி ரீசன்? அதனால தான் நம்ம தமிழ் ஈஸியாக படிக்கலாம், எழுத முடியுமா அது தெரியல, படிக்கலாம். தேங்க்யூ. அதாவது இந்த தாத்ரின்னு ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து பாவம் மட்டன் சாப்பிட்டான், பீஃப் சாப்பிட்டான்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே போய் அடித்து கொண்டுட்டாங்க. அந்த சமயத்தில் நான் ஒரு நாடகம் எழுதினேன். அந்த நாடகத்தில் ஒரு சீன் வரும். அதில் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த 5 வார்த்தை மிஸ் ஆகுதுல்ல, 15 இல்லை அதான் அந்த 15 வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சத்தம் வந்து ஹா. இந்த ஹாங்கிறத காவோட சேர்த்திங்கன்னா கா ஆகிடும். ஸோ இந்த ஒரு இந்த ஹாங்கிற ஒரு சவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு அதில் ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன் நான். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் யோசிக்கிறேன். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அந்த ஹாங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி a sound, but it's a sound which really represents a kind of ஒரு ஹெஜிமனியும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு சவுண்டாகவும் தான் இருந்திருக்கு. இப்போ அதனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இப்போ இது எங்கிட்டயே இப்போ எனக்கு குஜராத்திலேயே அப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி குஜராத்தி ஹிந்தி எல்லாத்துலேயும் நிறைய இந்த சவுத்தங்கள்லாம் இருக்கும், ஃபா தா காலாம் இருக்கும். அப்போ அது இல்லை அது ஒன்று ரீசன், அந்த ஒரு ரீசன்னால் இந்த மொழி அது இல்லைங்கிறது வேறு விஷயம். அப்போ அப்படி எல்லா இதுலேயும் பார்த்தா ஒரு தொன்மையான மொழி, அவர் எவ்வளோ அழகழகான உதாரணங்கள்லாம் சொன்னார். அதாவது ஒரு தொன்மையான மொழி 3000 வருஷமாக இருந்துகிட்ருக்கு, இன்னும் பேசப்படுது. அப்போ அந்த மொழியினுடைய எல்லா மொழியிலையும் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மொழியில் இருக்கிற மாதிரியான ஒரு இலக்கியம், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சங்க இலக்கியத்தினுடைய இது இருக்குது பாருங்கள், அதாவது வாட் யூ கால் அந்த பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ், உலகத்தையே கையில் சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு அவ்வளோ அசாத்தியமான ஒரு யூனிவர்சலான அப்ரோச் உள்ள ஒரு லிட்ரேச்சர் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? அதுவும் இல்லாமல் இருக்குது, இந்த ஊர்லேயே இருக்குது. அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, என்ன பிரச்சனை? லெட் அஸ் நாட் டாக் அபவுட் பாலிட்டிஷியன்ஸ். நான் என்ன சொல்கிறேன், ஆஸ் அ ரைட்டர்ஸ், திங்கர்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய டியூட்டி டு சி வித் ஒரு டிஸ்பேஷனேட்டாக இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்கக்கிட்டே நான் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? வை டோன்ட் யூ ஆர் நாட் ஈவன் க்யூரியஸ்? தென் இஃப் யூ சே தட் யூ ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங் ஈட்டிங், என்ன முட்டாள்தனமாக பேசுகிறான். நீ முதல்ல வந்தால் தான் தெரியும். நீ ஒரு வேளை உனக்கு இது புரிஞ்சதுன்னா
எங்களை விட பயங்கரமாக ஃபைட், ஏன்னா ஃபைட் பண்ணுறல அவனுக்கு தான் பெரிய ஆளுங்க. ஸோ அவன் நம்மளை விட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவான். நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்களுடைய மொழியை நீ கற்றுக்கிட்டேன்னா you'll stand by it because it's such a nuanced and a very comprehensive kind of a language. So I think all the Dravidian languages need to be on the இடத்துல we are always fighting for this kind of a thing, இல்லையா? And they are completely indifferent to that kind of a situation. I think we should really somehow take it in a very right sense and do it. ஃபன்னியான ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன், அதோட முடிச்சுக்கலாம். நான் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கதை எழுதினேங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி அது சினிமாவும் எடுத்தாங்க. அந்த கதையை வந்து ஹிந்தியில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தமிழ்காரங்க தான், ஹிந்தியில் அவங்க தான் மொழிபெயர்த்தாங்க. அது மொழிபெயர்த்து அவனுக்கு எப்பேற்பட்ட, அதாவது இந்த சாகித்யத்துக்கு இந்த மாதிரி இந்த நார்த் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அடி முட்டாளுங்களை வேலைக்கு வச்சுருக்காங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். என்ன பண்ணால் நேராக என்ன பண்ணால் கதை வந்துருச்சு. அந்த சமகாலின் பாரதிய சாகித்யான்னு ஒரு பத்திரிக்கை வருது அவங்க சாகித்ய அகாடமின்னு, அதில் அவங்க இந்த கதை சூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும், அதாவது இந்த மாதிரி உங்கள் கதை பப்ளிஷ் பண்ணுறோம், உங்களுடைய பயோடேட்டாலாம் அனுப்புங்கன்னு சொன்னால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சரி இவரை காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. சரி they said you send me your address. You won't believe, நான் ராயப்பேட்டாவில் இருக்கேன், என்னோடய அட்ரஸை வந்து க்ளீனாக ஒரு இமெயிலில் எழுதிருக்கேன், அட்ரஸ் இதெல்லாம் எழுதி எல்லாமே இந்த அங்கே போயிருக்கு சாகித்ய அகாடமி. அவன் என்ன பண்ணிக்கிறான், எவனோ ஒரு பைத்தியக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அட்ரஸை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கான். அந்த ராயப்பேட்டா அட்ரஸை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டான். ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். அந்த லெட்டர் இங்கே வந்தான்னா எனக்கு ஒரு 15 நாள் கழித்து வந்தது. இப்போ நான் ராயப்பேட்டா போலீஸ் அந்த போஸ்ட்மேன்லாம் நம்ம டெய்லி பார்ப்போம், அவர்கிட்ட என்னங்க இவ்வளோ நாள் கழிச்சு நான் சொல்கிறேன், இங்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆள், அவருக்கு உடம்பு சரியில்லை, 10 நாளாக லீவு, அவர் தான், ஏன்னா இந்த அட்ரஸ்ஸு பின்கோடு இருக்குது, ஆனால் அட்ரஸ் என்ன இந்த ரோடு அதெல்லாம் இல்லை, பிளாட்டிகேட். ஸோ உட்காந்து மறுபடியும் ஒருத்தன் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். இது 2 தடவை ஆச்சு. சரி, புக் அனுப்பும்போதும் ஆச்சு, இது கதை அனுப்பும்போது. அப்போ நான் யோசித்தேன், என்ன இப்படி ஒரு ஷாவனிஸ்டிக், ஆக்சுவலி இட்ஸ் பிஹைண்ட் திஸ் இது ஹியூமரஸாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு விதமான ஒரு அராஜகம் இருக்குது. See, that's very very dangerous, you can't do that. See, இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் எழுதுறீங்க, நேச்சுரலி இப்போ நான் எழுதுறேன்ல, அவன் ஹிந்திக்காரன், அந்த கடங்காரனுக்கு நான் தமிழில் எழுதுனா புரியாது அப்படின்னு தானே நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். அப்போ அந்த கேர்டசி அவன் ரிட்டர்ன் பண்ணணும்னு கூட அவனுக்கு தோணலை. அது உட்காந்து வேலை மெனக்கிட்டு ஒருத்தனை பிடிச்சி அதை அட்ரஸை எவனாச்சும் இங்கிலீஷில் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ண யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அப்போ தான் தந்தி கொடுப்பாங்க. அந்த தந்தியில் என்ன போடணும், ஹிந்தியுமே தார் தீஜியே சஸ்தே படுத்தேன், ஏன்னா 4 நாள் மிச்சம் போடுறாங்க. ஹிந்தியில் கொடுத்தா 4 நாள் கம்மின்னா, அப்போ தமிழ்லையோ இங்கிலீஷில் கொடுத்தா 4 நாள் ஜாஸ்தி, தமிழில் கொடுத்தா ஹிந்தியில் கொடுத்தா 4 நாள் கம்மி. இது என்ன அநியாயம்? போஸ்ட் ஆஃபீஸ் காமன் தானே. அதான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல, பழைய காலத்தில் நீங்கள் தந்தி கொடுக்க போனீங்கன்னா அவன் அங்கே எழுதி வச்சிருப்பான் சின்னதாக, ஹிந்தியுமே தார் தீஜியே சஸ்தே படுத்தேன். Thank you so much, sir. So it was a very wonderful session. We are very happy to have you both today. And Langfest 2023 இதோட அழகா வந்து ஒரு பேனல் அமையும்ட்டு எங்களுக்கு தெரியல. ஸோ ரொம்ப நன்றி. I request Miss Anita to felicitate, and also Miss Meera Maran from Terra Earth Foods to felicitate our judges. First of all, thank you also, both of us. Thank you very much for coming and listening to us. Meera ma'am to felicitate Subashree. And Meera Maran is an architect, and she has this Terra Earth Foods abdinda stall, and she is a souvenir partner this time. So thank you ma'am. Please stand for a picture.